7G ரெயின்போ காலனி டே தொம்ம புறம்போக்கு காலையில் இன்டர்வியூ இருக்கு என்ன தூங்க விடுறா இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா. எனக்கு வந்து குரங்கு ராஜா ரொம்ப எனக்கு ஜல்சா பண்ணுங்கடா மங்கி கிங்கு நான் தான்டா அந்த ஜாக்கி சண்டை என்ன பொம்மை இது கை காலு மூக்கெல்லாம் அடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது. ஜாக்கி சண்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைலாக் என்ன எழுத போறேன்னு எனக்கே தெரியாது. ஜம்ப் பண்ணி அவர் போய் எப்படி அப்படின்னு நிற்பாரு. போய் எப்படி நின்று நான் வல்லவனுக்கு வைப்புறம் ஆயுதம் அப்படின்னு போட்டுருவேன். ஸ்பைடர்மேன்ல நான் டெட்பூல் இவன் ஸ்பைடர்மேன் இது வரைக்கும் பாயா இருந்தனி இப்போ மேன் ஆயிட்டேன் ஸ்பைடர் மேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒரு காம்போ இருந்தது. ஜாக்கி சான் நான் தான் ரைட்டரு, நான் தான் டப்பிங் டைரக்டர், நான் தான் சவுண்ட் இன்ஜினியரு. நம்ம டைலாக் தான் தீமாவே யூஸ் பண்ணிருக்காங்க. ஜாக்கி சானுக்கு போட்டிருந்த டைலாக் அது அதை தீமாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க கேட்கணும் தம்பி அந்த டைரக்டர் பேரும் கீர்த்தி என் பேரும் கீர்த்தி வச்சுட்டு போட்டு அதனால அந்த 90s கிட்ஸுக்காக நேர்ந்து விடப்பட்ட டைலாக்ஸுகள் அதெல்லாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். ஜாக்கி சானை வந்து யூடியூப்ல சரி சர்ச் பண்ணி உட்காந்து பாக்குறவங்க நாளா இன்போ ஸ்டுடியோல உட்காந்து பாட அப்படியே வந்து கண்ணை மட்டும் உட்காந்து பாக்குறது. சரி கண்ணை திறந்துட்டு உட்காந்து பாக்குறேன். நீ சொல்லுவீங்கன்னு தெரியும். அப்புறம் வந்து அந்த பீமாவோட கேரக்டர் அங்கிள் விஜயகுமார், சோ அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி சட்டிலா உள்ள இருந்து பேசுற மாதிரி லெஜெண்ட் ஆக்டர் அவர். லெஜெண்ட் அப்படிங்க ஆர்டிஸ்ட் இல்ல இப்ப இல்ல லெஜெண்ட் ஆக்டர். விஜயகுமார்லாம் வந்து எங்க லைஃப்ல எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு பாரு. விண்டீசலுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல அவர் தான். அர்னால்டு டிமோன் அண்ட் பூம்பால வந்து அந்த பூம்பாவா அந்த பண்ணி ஆமா 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 அதுக்கு அவர் தான். ஸோ அவன் லெஜெண்ட்னு சொன்னது கரெக்ட் தான். சாரி அவரை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா அப்படியே பேசிட்டு. ஓகே. அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் காம்போவா வந்து பேசியிருக்கீங்களா? என்ன படத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க? காம்போவா எனக்கு தெரிஞ்சு இல்லை, டைலாக்ஸாக இதாக இருக்கும். நானும் கார்த்தியும் காம்போ இருந்திருக்கு. ஓகே எங்கள் ரெண்டு பேருக்கு இருந்திருக்கு. இது கூட எங்களுக்கு ஃபேன்ஸு. ஸ்பைடர்மேன்ல நான் டெட்பூல் இவன் ஸ்பைடர்மேன் இது வந்து முந்தானேத்து எனக்கு ஒருத்தன் அனுப்புனான். அவன் அனுப்புனது தான் தெரியும். நீங்க கூட வரத்த வேலை நீ இங்கேருந்து கிளம்பு. இல்லை நான் வந்து ஏதோ ஒரு டைலாக் பேசுவேன், ஏதோ ஒரு தத்துவம் மாதிரி அவன் டைலாக் பேசுவான். இது வரைக்கும் மேனா இருந்த நீ, இது வரைக்கும் பாயா இருந்த நீ இப்போ மேன் ஆயிட்டேன் ஸ்பைடர் மேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒரு காம்போ இருந்தது. ஓகே. டெட்பூலுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் அந்த மல்டிவர்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். இதுல அது கார்ட்டூன், டிஸ்னி கார்ட்டூன். ஓகே அதுல பேசுனேன். அது டிஸ்னி வந்து ஸ்பைடர்மேன் மல்டிவர்ஸ் அதுல இருக்கும். அதுல ஆமா ஆமா டெட்பூல் எல்லாரும் வருவாங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். எதுவும் எனக்கு தெரியாது. அண்ட் ஒரு டப்பிங் டைரக்டரா டப்பிங் ஆர்டிஸ்டா இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? எனக்கு ரெகக்னிஷன் வருது இப்போ. எனக்கு சின்ன ஒரு டவுட்டு தான். ஒரு படம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து யாருனே தெரியாமல் அந்த கேரக்டர் தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ மீடியா மூலமாக இப்போ கீர்த்தி என்ன யார், சபரி யார் அப்படின்றது தெரியுது. இப்போ மக்கள் அங்கே கேரக்டர் பார்க்கும்போது உங்களே அங்கே பார்க்குறாங்களே, அது பாசிட்டிவாக எப்படி நினைக்கிறீங்க? அது எனக்கு பாசிட்டிவாக தான் எனக்கு தோணுது. பட் சில இடத்துல வந்து நம்ம திட்டுவாங்க, சம்மந்தமே இல்லை. சபரிக்கு அந்த அனுபவம் இருக்காது. அதாவது அனுபவம் மீன்ஸ் இந்த திட்டு வாங்குற அனுபவம்லாம் இருக்காது. ஏன்னா அவன் ரூமை விட்டால் இது இல்லை ஸ்டுடியோ இல்லை வீடு இப்படி தான். நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவேன். நான் நல்லா ட்ராவல் பண்ணுவேன். சரி வாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் சும்மா எங்கே அண்ணா ரெடி எல்லாம் நீ அப்படிங்கும்போது சைடில் எவனாவது ஒருத்தன் ஒரு 10 இடத்துல ஒரு 8 இடத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ டப்பிங் வந்து நல்லா இருக்குது. ஆனால் சில படங்கள் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்லப்பா டே இங்கிலீஷே பார்த்துட்டு போயிடுறேன்டா கொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரைட்டர்ஸ் டப்பிங் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லாமல் இப்போ புதுசாக வர பசங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறத வச்சு டப்பிங் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வர படங்கள் தான் ரசிக்க முடியாமல் மக்கள் வந்து திட்டுறாங்க. பட் இப்படி இதுக்காக உழைப்பு போட்டு பண்ணுற படங்கள் எதுவுமே வந்து பாராட்டு இல்லாமல் போனதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்ததுதான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தா 7G ரெயின்போ காலனி. ஓகே. சுமன் ஷெட்டிக்கு அவருக்கு அதுக்கும் ஒரு 20 பேர்கிட்ட ஆடிஷன்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் காலேஜில் இருக்கும்போது ஒரு நாள் லீவு வா வந்து நீயும் கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. சரி ஓகே பேசி முடிச்சுட்டு வந்தோடனே டேரக்டர் சார் அப்புறம் தான் வந்தார், செல்வராம் சார் வந்தார். வந்து பார்த்துட்டு இது ஓகே அவனை வர சொல்லுங்க, கால் ஷீட்டு கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஓகே. 20 பேரை சொல்லிட்டு உடனே ஓகேன்ட்டாப்ல நம்மளை. அது மாதிரி எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லை ஆக்சுவலாக. நம்ப மாட்டேன் ஃபர்ஸ்ட். எது வந்தாலும் அந்த பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்புவேன்.
சரி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் போனேன், போய் பேச ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு சீன் போகும். ஓகே. ஏன்னா அவருக்கு பிடிக்கணும், அவர் செதுக்குவார் ரொம்ப, அவருக்கு பிடிச்சாதான் அந்த டைலாக் ஓகேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி போனது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அதுக்கு பேசினேன். ஓகே. ஃபுல்லாக போச்சு. அந்த டைலாக் ஞாபகம் கன்ஃபார்மாக இருக்கு. உன்னால தான்டா எல்லாம், பொண்ணுக்கு போய் போங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? ஏன்டா இப்படி பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க, போங்கடா, இதுவும் வேணும் உனக்கு, இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு கன்வே பேசும் வார்த்தைகள் அந்த சாங் வரும். அப்படி என்ன தூங்க விடுங்கடா, அது வேற காமெடி. அந்த சீன். டேய் தொம்ம புறம்போக்கு, காலையில இன்டர்வியூ இருக்கு, என்ன தூங்க விடுறா, இதுக்கு மேல என்னால முடியாதுடா. கரெக்டா ஞாபகம். இதனப்பா நேத்து நைட்டு நான் சொன்னேன், காலையில இன்டர்வியூ இருக்கு, எனக்கு சீக்கிரமா ஒரு படம் உட்காந்து வேலை ஆகிட்டு இங்க வந்து டயலாக்ல பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூ. அண்ட் மெயினாக இப்போ வந்து நாங்கள் பார்க்குறது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக டீமன் ஸ்லேயருக்காக ரகு அண்ணன், ஸோ அவங்க எல்லாம் நான் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். ஸோ அவங்க சொன்னதில் இருந்து இப்போ மக்கள் வந்து நிறையா வந்து தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து சும்மா போகிற போக்கில் பண்ணலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்துலேயும் அந்த ஃபீல் இருக்கணும், அந்த வேவில் இருக்கணும், எல்லாமே அவங்க ஃபுல் குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்றத மக்கள் இப்போ நிறையா உணர்ந்துக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம்மா, இப்போ காந்தாராலேயே பசி சத்யான்னு ஒரு ஆர்டிஸ்ட் பேசியிருக்காங்க. அம்மாவுக்கு, அந்த ஹீரோவோட அம்மாவுக்கு பசி சத்யான்றவங்க பேசியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். நம்ம தமிழ் சினிமா நிறைய அந்த அழுகிற கேரக்டர் எல்லாமே பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். கமல் சார்லாம் நிறைய பாராட்டியிருக்காங்க. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட். எல்லா டைலாக்ஸும் பேசியாச்சு. இறைவான ஒரு டைலாக் 24 டேக் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த டைலாக்கு லிப்பில் வர்றது மட்டும் இல்லை, அந்த ஃபீல், அதாவது அவங்க குழந்தை வம்சம் அடுத்த தலைமுறை எல்லாம் அழிஞ்சிடுச்சு. ட்ரெய்லரில் இறைவா அப்படின்ற ஒரு சவுண்டு. எனக்கு அழுகையும் வேணும், சோகமும் வேணும், வலியும் வேணும். இப்போ சோகம் வந்தால் வலி இல்லை, வலி வந்தால் சோகம் இல்லைன்னு அவங்களாம் ஒரு மேலே ஆமாம் தப்பாக எடுத்து இல்லை தம்பி, இல்லை நீ டைரக்டரு, நீ சொன்னால் சரியாக இருக்கும், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு 23 டேக்கு 24 டேக்கு ஓகே பண்ணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு கூட இதில் அவ்வளோ வச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் நிறையா தெரிய வருது டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பற்றி, வின் டேரக்டர்ஸை பற்றி. நான் சாவஞ்சி பேசினேன்னு யாருக்குமே தெரியாது, நான் போய் சொன்னால் தான் தெரியும் அந்த கேட்ட நான் பேசினேன்ட்டு. ஈவன் காந்தாரா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. ஒரு சின்ன கேரக்டர் தான், அந்த ஹீரோவோட அண்ணன் கேரக்டர், அவர் செத்து போயிடுவாப்புல, அந்த கேரக்டர் தான், அதுதான் பேசினேன். அது யாருக்குமே அவ்வளோ அதுலேயும் சவுண்டு கொடுக்கல. அதெல்லாம் ஒரிஜினல் வச்சு. துளு வந்து இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே டேரக்டருடைய ஸ்ட்ரிக்ட்லி கண்டிஷன் அதை தொடக்கூடாது, அது தமிழாக்கம் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. அது நாங்கள் பண்ணால் அந்த ஒரே டைலாக் அந்த எண்டில் வரும். அது ஒலி இருந்தால் எல்லாம் கண்ணுக்கு தெரியும், ஆனால் இது ஒலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் ஒரு டைலாக் வரும். அது மட்டும்தான் தமிழாக பண்ணப்பட்டது. அது கூட ஃபுல் துளு இல்லாமல் கன்னடம் ஏதோ சாயல்னாலும் அதை மட்டும் பண்ண அனுமதிச்சாங்க. அது எதையுமே பண்ண வேணாம் அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பேசுனதுக்கு அந்த டிவைன் ஈவன் ஃபோன் பண்ணி எல்லாரும் நிறைய பேர் பாராட்டு கேட்டுக்கிட்டு யார் பேசுனாங்க அப்படின்னு கேட்டு ஃபோன் பண்ணாங்க. ஈவன் பாஷாவில் வந்து தலைவரோட அம்மாவை நடிச்சிருப்பாங்க, அவங்க கூட ஃபோன் பண்ணி தம்பி நல்லா பேசியிருக்க தம்பி, அது கிடைக்குது, ரெக்கக்னேஷன் கிடைக்குது. ஆனால் அதை சர்ச் பண்ண முடியல, சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு 2 விஷயம். ரஜினி சார் சொன்னதான் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், we want to promote ourselves every day. நாம நம்மளை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரமோட் பண்ணிக்கிறதுல நம்ம அதை அந்த நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரஜினி சாரே சொல்லிட்டாரு, அப்புறம் நான் பண்றது வேணாப்பா இருக்கு. இல்லை நம்ம பண்ணது நம்ம பெஸ்ட்டாக நான் எது பண்ணியிருக்கேன் நமக்கு தான் தெரியும், அதை நீங்கள் பாருங்கள் நம்மளாம் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு நம்மளால காமிக்கணும். நம்ம தானே சொல்லணும். இப்போ நம்ம பண்ணியிருக்கோங்கிறது நம்ம சொல்லுச்சு. இப்போ நான் சொல்லலைனாலும் நான் பேசுகிறேன் இது பண்ணுவோம், ஆனால் நான் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்கிறதுனால அதில் யார் யார் பண்ணியிருக்காங்கிறது இன்னும் 10 பேருக்கு தெரியும். அது நான் நேர்லேயே பார்த்தேன். இவனுக்கு ஆடியன்சஸ் வந்து எங்கேருந்தாலும் வந்துருவாங்க, அவர் வாய்ஸ்க்கு இருந்து கன்ஃபார்மாக வருவாங்க, டக்குன்னு பார்ப்பாங்க, சார் உங்களை இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே, நீங்கள் கீர்த்திவாசன் தானே, இதெல்லாம் பரவாயில்ல சொல்கிறதுலாம் ஓகே. இவனை பார்க்கறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், டப்பிங் முடிச்சுட்டு நான் டப்பிங்கில் வரேன் அப்படின்னு நான் போய் காரை நிறுத்துறேன். இவன் வெளியில் நின்றுட்டு இருக்கான் 5 நிமிஷமா. காரை நிறுத்தினவுடனே எதிரில் பைக்கில் இருந்த 2 பசங்க டமால் இறங்கி வந்துட்டாங்க. வந்துட்டு சார் உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், சின்ன வயசில் ஓகேப்பா தேங்க்ஸ் படம், இஸ் அ டைரக்டர் ஆல்சோ, நாளைக்கு ஒரு படம் பண்ணாலும் சீக்கிரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற இதில் ஓடிக்கிட்டு இருக்கிற டைரக்டர் கண்டிப்பாக பண்ணுவான். அவன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறான், பக்கத்தில் போகிறான், ஓலா வாசா எவ்வளோ கொடுத்து வச்சேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி.
அது இது 2 பேர் காம்போ வந்து எப்போவுமே வந்து டப்பிங் ஆர்டிஸ்டே ரசிப்பாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அந்த ஒரு ஃபயர் இருக்கும் படத்தில். ஏதாவது ஒரு டைலாக் பட்டுன்னு விழுந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சீனுக்கு 4 டைலாக்காவது 2 பேரும் சேர்ந்தா விழுந்துரும். ஓகே. ஐசேஜில் விழுற மாதிரி, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் விழுற மாதிரி ஐசேஜ்லாம் ஃபுல்லாக போட்ட டைலாக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆடியன்சஸ். எனக்கு ரொம்ப அது ஒரு ப்ரௌடாக இருக்கும்ல, நம்ம டைலாக் சிரிக்கிறாங்கடா, ஓகேடா. எனக்கெல்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து நான் பேசிட்டு இவன் வரல, நான் என் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிட்டேன். 6th பார்ட்டோ 7th பார்ட்டோ அது கூப்பிட்டு போயிட்டேன். நான் பேசியிருக்கேன் பாரு, எனக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேரக்டர் என்ட்ரி ஃபஸ்ட்டு டைலாக் ஓப்பன், என் டைலாக்கே கேட்கல, கத்துறான் அவன். நான் என் டைலாக் கொஞ்சமாவது கேட்க விடுங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இன்னொரு ஒரு பார்ட்டு சென்சாரில் முடிச்சுட்டு வந்துருச்சு. ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை. இல்லை நான் அதை சொல்லலை, அதெல்லாம் சொல்லலை. ஒரு கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு, பட் அந்த வட்டார வழின்னு இருக்கும்ல, அது அந்த இடத்துல சிரிச்சிட்டாங்க. சிரித்த உடனே நான் தான் பார்த்தல என் டைலாக் சிரிச்சு, இவல்ல என் டைலாக் அதான் இருக்கும்னு வந்து அடிச்சுக்கிட்டு வந்து செக் பண்ணுறோம். அது யார் வாய்ஸில் ட்ராக் பேசி வச்சுருக்கோம் நாங்கள். பார்த்தா இவன் சொன்னது தான். ஸோ சாஷன் ரெடம்ஷனில் வந்து நீ சொன்ன மாதிரி தான், நீ மிஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு, பேசியிருக்காரு. ஏதோடு அது ஒரு லிஸ்ட்டு எடுத்து படிக்கும்போது அந்த டைம்லலாம் நமக்கு தெரியாது. இப்போ சொன்னால அவதார் தானே சொன்னேன், இவ்வளோ பெரிய அவெஞ்சர்ஸ் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமா அப்படின்னு தெரியாதுன்ற மாதிரி சாஷன் ரெடம்ஷன்லாம் இவ்வளோ பெரிய படமா அப்படிங்கிறது பண்ணும்போதே எனக்கு தெரியாது. ஓகே. எங்களுக்கு எப்படி தெரியும்? டெண்டர் பண்ணியிருக்கேன், நான் 10 கமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பண்ணும்போது தெரியாது. எனக்கு பண்ணும்போது நான் அதை பர்ஃபெக்டாக பண்ணேன், அவ்வளோதான் தெரியுமே தவிர அந்த உலக சினிமா அறிவு அப்படிங்கிறத போட்டு பண்ணாலும் அந்த ஏஜில் கிடையாது. 20 வயசு 22 வயசில் அது கிடையாது. பண்ணதுக்கப்புறம் யாருக்கு தெரியுமா என்ன தெரியுமா அப்படின்னு போது இன்றைக்கி காலையில் ஒரு லிஸ்ட் வந்தது. பார்த்தா ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் வந்து 1982 புக்காவோ நாவலாவோ ஏதோ ஒரு வந்ததில் ஒரு இதான். நான் பிறந்த 1982 நான் பிறந்த வருஷம். நான் பிறந்தப்ப எழுதப்பட்ட கதையை நான் டப் பண்ணணும்னு எழுதப்பட்டிருக்கு, என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் பின்னால ஏகப்பட்ட அருண் அலெக்சாண்டர் இல்லை, அவரும் பாஸ்மாமாவுடைய காம்பினேஷன் சீன்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் காம்பினேஷன் சீன்ஸ். இன்றைக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த இதை சொல்லும் போது கார்த்திக் சுப்ராஜ் அந்த படத்தை பற்றி பேசுவார். நான் சொல்கிறது டப்பிங் பற்றி இல்லை, படத்தை பற்றி பேசுவேன். ஸோ யார் அந்த படத்தை பற்றி பேசினாலும் எனக்கு வந்து நம்ம அந்த சீன் இப்படி பண்ணியிருக்கோம், இப்படி அந்த பீர் சீன்லாம் அப்படின்னா டப்புன்னு மொட்டை மாடியில் பீரை வச்சுக்கிட்டு அதை கேட்டதே வந்து நான் பேசுகிற கேரக்டராக தான் இருக்கும் ஷாஷாங்க். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வேல்யூ தெரியாமல் அதுக்கு வேல்யூ பயங்கரமாக கொடுத்து, அதாவது எங்களுடைய ஒர்க் வேல்யூ அதில் இருக்கும். ஆனால் அந்த படத்தோட வேல்யூ எங்களுக்கு அப்போ தெரியாது, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், நீ பேசணும்னு நினைக்கிற படங்கள் என்னது? நான் பண்ணதுன்னா, நான் ரொம்ப ஆர்வமாக பேசினது ஃபஸ்ட்டு டப்பிங்கு. இது ரொம்ப ரசித்து பேசணும் அப்படின்றது. நான் பொதுவாக டப்பிங் டைரக்ஷன் பண்ணும்போது பேச மாட்டேன், எனக்கு வேண்டாம் வேறு யாராவது பேசட்டும், அவங்கள வந்து இது பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவேன். இல்லை இந்த கேட்ட நான் பேசணும்னு எடுத்தது லைஃப் ஆஃப் பை. ஓகே. அதில் வந்து சின்ன வயசு இர்ஃபான் கான் புலி கூடவே அதுக்கு பேசினேன். ஓகே. அது ரொம்ப ரசிச்சு பேசினேன். இது நான் தானே பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது, விட மாட்டேன். இப்போ என்னால கேட்க முடியாது டைலாக் பேசுங்க அப்படின்னு சின்ன வயசுல. அது ரொம்ப சின்ன வயசு. அதுக்கப்புறம் ஒயிட் டைகர்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இது ராஜ்குமார் ராவ் கூட நடிச்சிருப்பாப்ல. அது படம் வந்தோடனே பார்த்தேன். படத்தை பார்த்துட்டு ஃபுல்லாக ஹிந்தி டைலாக் புரியல, பட் இந்த கேரக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லை இது நான் தான் பேசுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிது. ஓகே. ஸோ ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னது ஞாபகம் இருக்கு? பாஸ்மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்மாமா பேசுறதுல அருண் பேசுனது. பாஸ்மாமா பேசின டைலாக் வேற, அதை எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் கொடுக்குற போடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே இருந்தாலாவது பாஸ்மாமா சொல்லுவார், தப்பிச்சு போக பிளான் பண்ணிட்டோம்னா பாஸ்மாமா இங்கே இருந்தாலாவது யாராவது என்ன தூக்கி போடுவாங்க, வெளி உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லை, நான் வெளியில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோடனே கவுண்டர் டைலாக். அது இங்கிலீஷில் எல்லாம் எழுதியிருக்கும். செத்ததுக்கப்புறம் 4 பேர் தூக்கி போட்டாங்க, 400 பேர் தூக்கி போட்டாங்க, உனக்கு தெரியவா போகுது அப்படின்னு எழுதியிருப்போம். அதே மாதிரி ஜெயிலில் வந்து பாஸ்மாமா பேசின அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு அவரோட அந்த கேரக்டரைசேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டு அது ரிஜெக்ட் ஆகுது. 5 வாட்டிக்கு மேலே ஏதோ ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போட முடியாது. அதுதான் அந்த இதாகவே போயிட்டுருக்கும். அதில் லாஸ்ட்டாக ஒன்று வருந்துறதுக்கு திருந்துறதுக்கு அப்படின்ற ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு டைலாக் பண்ணியிருப்போம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட் டைலாக்னா இது. ஓகே.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படங்கள், அதாவது இப்போ தமிழ் டப்பிங் அப்படின்றத தாண்டி தமிழ் படமாகவே மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து உலக சினிமான்னு மாதிரி எல்லா படமும் வந்து இப்போ வந்து பைலிங்குவலில் இல்லை, டப்பிங்காக இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம்னு சொல்லி ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் போயிட்டுருக்கு. 2 பேரும் நிறைய படங்கள் டப்பிங் டைரக்ஷனும் பண்ணணும், நிறைய படங்கள் டப்பிங்கும் பண்ணணும். நீங்கள் டைரக்ஷனும் பண்ணணும், கண்டிப்பா படம் டைரக்ஷன் பண்ணணும் கண்டிப்பா. அதே மாதிரி அப்படின்னு நீங்களும் மிகப்பெரிய ஆங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் சீரியஸா மிகப்பெரிய ஆங்கர் ஆகணும்னு நானும் ஆசைப்படுறேன். அண்ட் அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகே. ஆமா. ஸோ நைஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். குமுதம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.